guys, இந்த வீடியோல எங்க அக்காவோட 9th month பேபி ஷவர் ஃபங்க்ஷனோட மினி vlog தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கிட்ட இருக்க டெம்பிள்ல சிம்பிளா தான் நடக்குது. டெம்பிள்னாலே ட்ரெடிஷனல்ன்றனால நம்ம saree வேர் பண்ணி போயிருந்தோம். இந்த சாரியோட நேம் பாத்தீங்கன்னா வைரோசி சாரின்னு சொல்லுவாங்க. இது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஃபங்க்ஷனுக்கு மெயினானவங்களே லேட்டா வந்தா என்ன ஆகும் அந்த ஃபங்க்ஷன் வீட்டுன்னு யோசிச்சு பாருங்க. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் இவ்வளவு லேட் அப்படி இப்படிட்டு. சரி, எங்க அக்கா வந்து நேரா வந்து ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்க அக்கா கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா முன்னாடியே வந்து போட்டோஸ் வீடியோஸ்லாம் அழகா எடுத்து வந்துருக்கலாம். இப்ப பாருங்களா, சந்தன குங்குமத்தோடய போட்டு அப்பி விட்டுட்டாங்க. அது தொடக்கிறோம் போவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அப்புறம் எங்கள் மாமா ஒரு சில ப்ரொசீஜர்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதை ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு ஷூட் பண்ணியாச்சு. ஃபேமிலியாக வந்து குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு ஃபங்க்ஷனை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வந்தாச்சு. கேமராமேனுக்கும் நம்ம வந்து அக்கா மாமாக்கும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறதா சாப்பிட வந்திருந்தோம். சாப்பாடுமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்தோம். எங்கள் அக்கா அதிர்ஷ்டம் சாப்பிட்டு என்னை விட்டு நான் போய் கேட்டப்ப எங்கள் அக்கா எனக்கு விட்டுடுது. எங்கள் மாமா எப்படி தள்ளி விட்டு விளாட்றாரு நீங்களே பாருங்க. லாஸ்ட்டாக எங்கள் மாமா ஒரு ஓன் வாய்ஸ் பேசிப்பார், அதையும் நீங்கள் கேளுங்க. எங்கள் அக்காக்கு டெலிவரி டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் கொடுத்துருக்காங்க. நல்லபடியாக குழந்தை பிறக்கணும். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க, நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் மட்டும் பண்ணிடாதீங்க.